வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஹல்சல் வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சவிதா மாமின்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 1 ல இருந்து 3 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். சரி, ரொம்ப பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சவிதா மாமி தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தனா கிச்சன்ல ஒரு கேரட்டை வச்சு சமைப்பாங்கன்னு பார்த்தனா அவங்க காலையிலேயே செம்ம மூட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க மூட் ஆனதால அந்த கேரட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்களா. இப்படியே ஒரு கட்டத்துல விளையாண்டு முடிக்கிற ஸ்டேஜ்ல யாரோ ஒருத்தங்க டப்பு டப்புன்னு கதவு தட்டிட்டே இருப்பாங்க. யாரா அது இந்த நேரத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசர அவசரமா துணியெல்லாம் போட வெளியே இருந்தவங்க பொறுமையா இல்லாம திரும்பவும் கதவு தட்ட இவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அவசர அவசரமா அந்த கழட்டின துணி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேக வேகமா வந்து கதவு திறப்பாங்க. திறந்த உடனே வெளியில ஒரு பையன் நிப்பானா. அவனை பார்த்த உடனே ஆமா நீ யார்ப்பா நீ அப்படி சொல்லி கேட்க அவரும் மாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நல்லா இரு, ஆமா நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அட உங்க வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் தான் நானு, என் பேர் சந்து, என்ன மறந்துட்டீங்களா அப்படி சொல்லும்போது ஆமா ஆமா அவங்க ஊர்ல இருக்காங்களே நான் மறந்தே போயிட்டேன், ஆமா என்ன திடீர்னு வந்திருக்க சொல்லாம கொள்ளாம அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அட அத்தை நான் மாமா கிட்ட ஏற்கனவே வரேன்னு சொல்லியிருந்தானே அவர் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டாரு போல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அதுவா நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக இங்க வந்தேன், ஊர்ல இருக்கும் போதே அதுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், இப்போ ஒரு வாரத்துல எக்ஸாம் வரப்போகுது அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா, ராணி கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்குங்க அவளை கூப்பிட்ட உடனே அவளை பார்த்த நம்ம மாமி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா இந்த பொண்ணு யாரு அப்படி சொல்லி கேட்க இவங்களா இவங்க எங்க ஊர்க்காரங்க, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இப்ப நம்ம மாமி என்ன பண்ணுவாங்கன்னா நேரா ஒரு வீட்டுக்காரன அந்த ராம கிட்ட இந்த பையனை கூட்டு போவாங்க. இப்ப அவர் என்ன பண்ணாருன்னா ஆமா யார் வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்க இப்ப இந்த சந்து என்ன பண்ணா நேரா போயிட்டு அவர் காலில் விழுந்த உடனே அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாத இவருக்கு கண்ணும் தெரியாதுங்க. இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, ஏய் சந்து நீயா, ஆமா உன் பையனாலாம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்க மாமா என் பையனெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அந்த மாமி என்ன கேட்பாங்கன்னா, எங்க சந்து வரான்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதுவாமா நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இல்லைன்னா சொல்லியிருப்பேன் அப்படி சொன்ன உடனே இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன், இப்ப பாருங்க இப்ப போய் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சந்து என்ன சொல்லனா, அட மாமி அதுக்கெல்லாம் நீங்க படாதீங்க, நான் ஊர்ல இருந்து வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு தான் வந்தேன், அதுல கொஞ்சம் இருக்கு நான் அதை சாப்பிட்டுக்கிறேன், நீங்க நைட் வேணா உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த மாமா என்ன கேட்பாருன்னா, ஆமா உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே அவ எங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம மாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அவளை இன்னொரு பெட்ரூம்ல தங்க வச்சிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகட்டும், அந்த பெட்ரூம்லயே இவங்க 2 பேரும் தங்கிக்கிட்டோம், அவ பெட்ல படுத்துக்கிட்டு இவன் கீழே படுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம மாமியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டே இருக்கும் போது இந்த சந்து என்ன பண்ணா நேரா போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாட்டர் எடுத்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கும் போது இப்ப கீழே பார்த்தனா அவனோட தம்பி நல்லா பெருசா தெய்வானா, அதை பார்த்த உடனே அந்த ஆன்டி வச்சுக்கண்ணா வாங்காத அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம மாமி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா என்னடி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அங்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவா அது என் நாத்தனாரோட பையன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனை கேட்பானா, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் அவனை அனுப்பி வைக்கிறியா என் கூட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏன்டி அப்படி கேட்கற அப்படி சொன்ன உடனே அங்க பாத்தியா இவ்வளவு பெருசு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சி எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி அசிங்கமாவே பேசிட்டு இரு அப்படின்னு இவ கலாய்க்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ராணியோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா சந்து படுக்க வருவானா, இப்ப இவன் முந்தானி எல்லாம் கழட்டிட்டு ஏய் நீ என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்க இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சந்து சொல்லும் போது அதுக்கு ராணி என்ன சொல்லனா, இங்க பாரு நீ மேலே படுத்துக்கோ, எனக்கு தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேணா வேணா நீ ஒரு வாட்டி என் வீட்டுக்கு படிக்க வரும்போது நைட்டு சும்மா இல்லாம தேவையில்லாம கண்ட இடத்துல கை வச்ச, சோ அதெல்லாம் முடியாது நான் கீழே தான் படுப்பேன் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சத்தியமா உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல அதுக்கப்புறம் அவனும் 1க்கு 2 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப 2 பேரும் மேல தூங்குறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஆன்டியோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த ஆன்டி இருக்காங்க இல்லையா நம்ம சவிதா மாமி, அவருடைய வீட்டுக்கார வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா இருந்தாலும் கூட்டு மணிமா போட்டு அவங்கள பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்த அதை கேட்ட அவருக்கு செம மூடானதால உடனே அவருக்கும் பாதையை முடிஞ்சிருமா, உடனே அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே தூங்கிடுவாங்க. இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டிப்பா செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம். இந்த செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீல பாத்தீங்கன்னா இந்த ராணி தூக்கத்துல எழுந்துருவாங்க. எழுந்தவோ சும்மா இல்லாம தன்னுடைய உடம்பெல்லாம் போட்டு நல்லா தடவி செம மூடானதால பக்கத்துல படுத்திருந்த அந்த சந்து இருக்கான் இல்லையா, அவனுடைய துணிக்குள்ள கையை விட்டு அவனுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே வேலை பார்க்க இவ்வளவு தனக்கு தானே பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த சீன்ஸை ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல செம வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி
ஒரு கட்டத்துல அவனுக்கும் முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு விட்டோன்னே கையில வேற ஒரு மாதிரியா இருக்குமா, அதை எடுத்து துணி எடுத்து தொடச்சிட்டு இப்ப அவனை எழுப்பிட்டு, ஏய் நான் குளிக்க போறேன், உங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ எடுத்துட்டு வருவாங்க, குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போனோடனே இப்ப இந்த இடத்துக்கு அவங்க அத்தை வருவாங்க. அப்படி வர நேரம் பார்த்து இவனும் எழுந்து உட்காந்துட்டு பேண்ட்ல எது ஈரமா இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு அது புரிஞ்சிருவாங்க எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப திடீர்னு பார்த்தனா அவங்க அத்தை வந்துருவாங்களா, உடனே கை வச்சு மறைப்பானா, மறைச்ச உடனே அவங்களும் அதை பாத்துருவாங்க. ஏய் நீ என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்ல அத்தை அப்படின்னு இவன் சமாளிக்கும் போது இவங்க பக்கத்துல உட்காந்து அவன் கையை தூக்கி பாத்துருவாங்க. பார்த்தவங்க சீச்சி என்ன இது பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல அத்தை நான் தூங்கிட்டே இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஆனா எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவா நீ தூக்கத்துல தேவையில்லாத கனவு காண்டிருப்ப அப்படின்னு சொல்ல, இது மாதிரி கனவா இருக்கும் அப்படின்னு இவன் கேட்க, அது மாதிரி கனவு அப்படின்னு சொல்லவனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அது மாதிரி கனவா, அது மாதிரி கனவுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சி எப்ப பார்த்தாலும் இதுமே பேசிட்டே இரு, முதல்ல எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவானா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம சந்து அங்க கட்டுறாங்க. அவனை பார்த்தனா போய் கதவு திறந்தா வந்திருக்கிறது ராஜுங்க. இவன் வேற யாரும் இல்ல, நம்ம சந்தோட ஃப்ரெண்டு தாங்க. இப்ப சந்து என்ன கேட்பானா, ஏன்டா வீடு கண்டுபிடிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் உன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப வந்தேன், சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆமா என்னடா பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, டேய் பேப்பர் எல்லாம் ரெடியா தான்டா இருக்கு அப்படின்னு இவன் சொன்ன உடனே இப்ப அவனே கேட்பானா, சரி ராணி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ராணி மேல ரெடி ஆயிட்டு இருக்காடா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவ கிச்சன்ல பாப்பான் பாருங்க. ஆமா அது யாரா கிச்சன்ல இவ்வளவு ஹாட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் ராஜு அது என்னடா அத்தடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரி சரி வா போகலாம் சீக்கிரமா டைம் ஆகுது அப்படின்னு ராஜு கூப்பிடாம பாருங்க. ஏய் சாப்பிட்டுட்டு போலாம்டா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சந்து சொல்ல, சரி ஓகே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ராஜு என்ன பண்ணோம்னா நம்ம சவிதா மாமியை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம சவிதா ஆன்ட்டியும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டான அந்த குஷி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் நைட்டு தூங்கினானா காலைல எழுந்த உடனே பேண்ட் எல்லாம் ஈரமாயிடுச்சான் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிட்டே இருக்கும் போது அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப தம்பி பலான கனவு காண்டிருப்பான் போல, அதான் கனவுலே வெளியே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ராமு வராருங்க. அவருக்கு வேற கண்ணு தெரியாதா, அவரோட மனைவி பேரை விட்டு கூட்டிட்டே வரும்போது இப்ப இந்த குஷ்பா ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அமைதியாரு அவரே கண்டுபிடிக்கட்டும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ராமு அங்கிருந்து தட்டு தடுமாறி வந்து நேரா அந்த குஷ்பா ஆண்டி மேல கை வச்சு மோந்து பார்த்துட்டு, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. உடனே ராமு புரிஞ்சுக்கிட்டு ஐயோ யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்னங்க நீங்க உங்க மனைவியோட பர்ஃபியூம் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா என்ன உங்க மனைவி தான் மாத்தி கை வச்சிட்டீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அட யார் அது, ஓ குஷ்புங்களா, அட மன்னிச்சிருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே பர்ஃபியூம் போட்டிருக்கீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு கண்டுபிடிக்க அப்படின்னு அவன் சொல்ல, இப்படியே இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ராணியோட ரூமுக்கு போன அந்த ராஜு, என்ன ராணி என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளும் ஆமா என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அட கோவப்படாத நான் தான் வந்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ராணியை பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ராணி ஏற்கனவே செம மூடா இருந்ததால இப்ப அந்த ராஜு கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிக்கவும் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாங்க. இதோட நடுவுறது நான் உங்களை மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.